ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த தொடரில் கூட சாத்தானின் வல்லமைகளை மேற்கொள்வது எப்படி, அந்தகார வல்லமைகளை மேற்கொள்வது எப்படி என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றும் தொடர் போதனையாக உங்களுக்கு அந்த நம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் 16வது அதிகாரம் வசனம் 17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்த முடியும். புரியுங்களா? அதனால நான் பிசாசின் பிடியிலே, மந்திரவாதத்தின் பிடியிலே, பிரச்சனையிலே, வியாதியின் பிடியிலே நான் துவண்டு கொண்டு இருக்கிறேனே, எனக்கு விடுவி இல்லையா என்று நீங்க கலங்க தேவையில்லை. இங்க இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அற்புதமான ஒரு அவங்க பிரச்சனையின் தீர்வுக்கு ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வழியை இயேசு கிறிஸ்து காண்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும், இயேசுவே நீரே என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நீரே என் சொந்த இரட்சகர் என்பதை வாயினால் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய பிள்ளையா மாறுறீங்க. நீங்க இயேசுவை விசுவாசிப்பதினாலே உங்களுக்கு இந்த அதிகாரத்தை, ஒன்று என்னது, பிசாசுகளை நீங்கள் துரத்துவீங்க, அந்தகார வல்லமைகள் என சாத்தானின் கிரியைகளை நீங்க என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். இரண்டாவதாக ஆண்டவர் உங்களுக்கு அந்நிய பாஷை, நவமான பாஷைகளை நீங்க பேசுவீங்க. அந்நிய பாஷை தான் ஆவிக்குரிய வரங்கள் 9க்கும் அது ஒரு இனிஷியல் எவிடன்ஸ், ஒரு திறவுகோலாய் இருக்கிறது. அதை நீங்க அந்நிய பாஷை பேசுகின்ற பொழுதுதான் ஆவிக்குரிய வரங்கள் உங்க வாழ்க்கையில செயல்படும். பிசாசுகளை துரத்துவது, அதே போல அற்புதங்கள் செய்வது, அதே போல ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்க டிசைனிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்து உணரக்கூடிய காரியம், ஞானத்தின் ஆவி, இப்படியாக அநேக அந்த ஆவிக்குரிய 9 வரங்கள் உங்க வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு இந்த அந்நிய பாஷையை நீங்க பேசுவீங்க. சர்ப்பங்களை நீங்க எடுப்பீங்க, சாவுக்கு ஏதுவான எதை குடித்தால் உங்களை அது அணுகாது, வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைப்பீங்க, அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக உங்க குடும்பத்திற்கு, உங்க பட்டணத்திற்கு, உங்க தேசத்திற்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக உங்களை வைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீ விசுவாசிங்க. நீங்க ஏன்னா மந்திரவாதத்தினுடைய பிடியிலோ பில்லி சுனித்தின் பிடியிலோ நீங்க சிக்கி தவிக்க வேண்டியது கிடையாது. கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு இயேசு விடுதலையை கொடுக்கிறார். அதற்காகத்தான் இயேசு மனுஷகுமாரனாய் பூமியில் வந்து சிலுவையை சுமந்து அவர் கல்வாரி சிலுவையிலே சாத்தானை நசுக்கி அவர் மரித்து உயிரோடு எழுந்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! வெற்றிக்குள்ளே வாங்க. இந்த வெற்றியை நாங்கள் ருசி பார்த்ததுனால உங்களுக்கு உற்சாகத்தோடு சொல்கிறேன். 30 வருடங்களுக்கு முன்பாக வருடத்தில் குடும்பத்தில் வருடத்துக்கு ஒரு முறை மரணம் ஏற்பட்டது. அநேகரை குடும்பத்தில் மரித்தார்கள். நாங்கள் இயேசுவுக்குள் வந்த பொழுது, இந்த வார்த்தையை விசுவாசித்த பொழுது தேவன் எங்களுக்கு சத்துருவை மேற்கொள்வதற்கும் பிசாசுடைய எந்த அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்தது மட்டுமல்ல, நாங்கள் மற்றவர்களுக்கு, வியாதி உள்ளவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியான ஒரு பாத்திரமாக இன்றைக்கு எங்கள் குடும்பத்திலே 10 பேருக்கு மேலாக போதகர்களாக கர்த்தர் வைத்து நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா! அதனால்தான் நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்வது, நீங்கள் காலதாமதம் செய்யாதபடி நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். என்னை போல ஆண்டவரை அறியாமல் குடும்பத்தில் அநேகரை இழந்தது போல நீங்கள் இருந்து விடக்கூடாது. கிறிஸ்துவுக்கு தூரமாய் இருந்து விடக்கூடாது, ஆசீர்வாதத்துக்கு தூரமாய் இருந்து விடக்கூடாது. நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த பூமியிலே தேவனுக்கு ஒரு சாட்சியாய் திகழ வேண்டும். நீங்கள், உங்கள் குடும்பம், பிள்ளைகள், பெற்றோர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் விரைவாக இயேசுவை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்த கொட்டைகள் வந்து விடுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை அருமையாய் பாதுகாத்து நடத்துவார். கடந்த தொடரில் கூட
சொன்னேன், இந்த பிசாசை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் என்ன? ஒன்று, வல்லமையுள்ள வார்த்தை. தேவனுடைய வேத வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வேத வசனத்தை எடுத்து நாம் பயன்படுத்துகின்ற பொழுது பிசாசினுடைய கிரியைகளை நாம் மேற்கொள்ள முடியும். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி லூக்கா 10:19 சொன்னாரே. அவருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்க பயன்படுத்த பிசாசின் கிரியைகள், சத்துருவை நீங்க மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வசனம் கருக்குள்ள பட்டயமாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னாக்க தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யுத்தத்தில் எப்படி பட்டயத்தோடு மற்றவர்கள் எதிரிகளை போரிடுறாங்களோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று சொல்லி எபிரேயர் 6:17 பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வசனத்தை எடுத்து சாத்தானுக்கு எதிராக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த பட்டயத்துக்கு எதிராக அவன் இருக்கவே இருக்க மாட்டான். இயேசு உபவாசம் இருந்து 40 நாட்கள் வனாந்திரத்தில் இருந்த பொழுது, பிசாசு அவரை சோதிக்கும்படி வந்த பொழுது, வசனத்தில வார்த்தையினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லி சாத்தானை மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவா என்று வேதவசனம் சொல்கிறது. அதன்படியாக வார்த்தை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. என் ஆத்துமாவை நீ பலவான்களை மிதிப்பா என்று நியாயாதிபதிகள் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதவசனத்தை எடுத்து பயன்படுத்துங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலில் நசுக்கி போடுவார் என்று ரோமர் 16:20 சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் இருப்பதனாலே வசனத்தை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் பாருங்க, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 12:11 பார்க்கிறோமே. பிசாசை மேற்கொள்வதற்கு இயேசுவின் ரத்தத்தை எடுத்து பயன்படுத்துங்க. பிசாசு பயப்படுவது இயேசுவின் ரத்தத்திற்கு தான். ஹல்லேலூயா. ரத்தத்தை எடுத்து யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. அவர்கள் வாழ்க்கையில என முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இந்த பூமியிலே வாழ முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 பார்க்கிறோம். இயேசு இந்த பூமிக்கு வந்து மனுஷகுமாராய் இருந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்க செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே. அதனாலே பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். செய்து முடித்து விட்டதுனாலே அதை விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்து ரத்தத்தை கொட்டைக்குள் வந்து விடுங்க. ரத்தத்தை எடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப பயன்படுத்துகின்ற பொழுது தேவன் உங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பாலியாங்கிச்சோ முதலாக ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது ஒரு கிராமத்துல அந்த ஊரார் சொன்னாங்க, கிராமத்துல வாலிப பெண்ணுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, இந்த பிசாசை விரட்டிட்டு நீங்க கிராமத்துல சுவிசேஷம் அறிவிக்கலாம். அந்த பிசாசு போயிருச்சுன்னா நாங்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு 30 நாட்கள் டைம் கொடுக்கிறோம். 30 நாட்களுக்குள்ளாக இந்த கொடிய பிசாசை இந்த சகோதரி இடத்தில் விரட்டி விட வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த சகோதரியை சந்தித்து அவர் மனைவி மாமியார் போய் சந்தித்து பேசுவார்கள். வாழைப்பழம், ஆரஞ்சு பழம் எல்லாம் கொண்டு போய், ஆப்பிள் பழம் கொண்டு போய் சொல்லி கொடுத்து ஜெயிப்பார்கள். ஒன்றும் நடைபெறவில்லை. 29 நாள் வீட்டிலே இரவுல ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, ஆண்டவரே கடைசி நாள் 30ஆம் நாள் அந்த சகோதரிக்கு எப்படியாவது விடுதலை கொடுக்க வேண்டும் என்று இரவில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய வீட்டின் கதவை யாரோ தட்டுவது போல இருந்த இரவுல அப்பொழுது ஒரு கதவை திறந்த ஒரு பார்த்தார், ஒரு வாலிபன், நன்றாக நல்ல வாலிபன். அவர் சொன்ன, ஐயா இரவுல நான் கடைசி பஸ்ஸுக்கு வந்து விட்டேன், இப்ப இறங்கி ரொம்ப தூரம் நடக்கணும் வீட்டுக்கு போவதற்கு, அதனால நான் இரவில் இங்கே தங்கிவிட்டு செல்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் கதவை திறந்து விட்டு செல்கின்ற பொழுது பின்னாலே வந்த வாலிபன் அவர் ஒரு பெரிய மலைப்பாம்பு சர்ப்பத்தை போல அவரை சுத்தி அவரை விழுங்கும்படியாய் அவன் அந்த சர்ப்பம் வேலை செய்த பொழுது அவனை பிடித்து அவனை அப்பாலே போ சாத்தானே அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஒன்று நடக்கல. உடனே ஆவியானவர் அவருக்கு ஏவினார், இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி என்று சொன்ன பொழுது அவர் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே சாத்தான் அப்படியே போ என்று சொல்லி அந்த பாம்புடைய கழுத்தை பிடித்து கீழே போட்டு மிதித்து விரட்டினா அது பீச்சு வீசி சத்தம் போட்டு போய்விட்டது. அப்புறமாக அதிகாலை 5 மணிக்கு நன்றாக தூங்கினார். அதிகாலை 5 மணிக்கு வீட்டின் கதவை தட்டினார்கள். தட்டிய பொழுது ஏன்னா என்ன சத்தம் என்று வெளியே பார்த்தார். அப்பொழுது அந்த முழு கிராமமும் அந்த விடுதலை பெற்றுக்கொண்ட அந்த சகோதரியும் அவரிடத்துல ஐயா நேற்று இரவு ராத்திரியிலே ஏன்னா பாத்தீங்கன்னா இவளுக்குள்ள இருந்த அந்த பிசாசு இவளை விட்டு ஓடி போய் விட்டது, இப்பொழுது அந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்களாம். பாருங்க, இயேசுவின் ரத்தத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது.
ஏன்னா அன்றைக்கு 430 வருடமா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் விடுதலையாகி வெளியே வருவதற்கு இயேசுவின் ரத்தம் நிலைக்கால்களை பூசப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளிலே சங்கார தூதன் நுழைய முடியவில்லை, பார்வோனவர்களை விடுதலை செய்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் இயேசுவின் ரத்த கோட்டைக்கு வந்து விடுங்க. எந்த மந்திரவாதியோ மந்திரமோ உங்களுக்கு விரோதமா எந்த குறிசொல்தலும் இருக்காது. ஏன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறிசொல்தலும் இல்லை என்று நாம் பார்க்கிறோமே. அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக வழக்காடுகிறார், யுத்தம் பண்ணுகிறார், யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்வது, இயேசுவின் ரத்த கோட்டைக்கு வந்து விடுங்க. ஹல்லேலூயா. அதற்கு அவருடைய பிள்ளையாக மாறணும். இயேசுவை சொந்த இரட்சகராய், இயேசுவே என் பாவங்களுக்காய் சிலுவையில் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்து விசுவாசிக்கிறேன், நீரே என் இரட்சகர் என்று வாயில் அறிக்கையிடுகின்ற பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க. அவருடைய ரத்த கோட்டைக்குள் வருவதற்கேற்ற தகுதியை பெற்றுக் கொள்றீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அழிவி நின்று பிசாசின் கிரியைகள் என்று பாதுகாத்து ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. முழு குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார். அப்படியாகத்தான் 30 வருடங்களாக 35 வருடங்களாக எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்து இன்றைக்கு கர்த்தருக்காய் 10 பாஸ்டர்ஸ்க்கு மேல குடும்பத்துல சேவை செய்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தம் பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள உதவி செய்யும். அடுத்ததாக உபவாச ஜெபம் பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி மத்தேயு 17வது அதிகாரம் வசனம் 21 இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிசாசு எதனால? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஜெபம், அதாவது ஜெபம் மிக மிக முக்கியம். தேவனோடு உறவு கொள்வது, புரியுங்களா? தேவனோடு கூட நாம் தொடர்பு கொள்வது. நீங்க ஏழையா இருக்கலாம், நீங்க பணக்காரன் இல்லாம கூட இருக்கலாம், ஏழையாவுக்கு இருக்கலாம். ஆனால் பரம தகப்பனோடு தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் ஜெபத்துல இறங்குகின்ற பொழுது அவரோடு கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்க இருதயத்தினுடைய வாஞ்சைகளை, விருப்பங்களை அவரோடு பகிர்ந்து கொள்ளலாம். அவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப தேவனோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னது? ஜெபம். ஹல்லேலூயா. பாருங்க, அதுல உபவாச ஜெபம் அப்படின்னா பாருங்க, நம்முடைய உலக காரியங்களை எல்லாம் மறந்து தேவ சமூகத்துல அவரை துதித்து ஆராய்த்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ள செல்வதுதான் உபவாச ஜெபம். புரியுங்களா? அப்ப நம்ம உலக காரியங்களும் பேச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நம்ம போய் இருக்கிறது, நம்ம உபவாசம் இருக்குன்னு சொன்னாக்க அது பட்டினிக்கும் உபவாசத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது. ஆவிக்குரிய அந்த என்விரான்மெண்ட்ல, அந்த சூழ்நிலையில தேவனோடு ஐக்கியம் வைப்பதுதான் உபவாச ஜெபம். இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். பரிசுத்த ஆவியான நிறைவை பெற்றுக் கொண்டு அவர் ஊழியத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப சாத்தானை மேற்கொள்வதற்கு நமக்கு ஜெபமும் உபவாச ஜெபமும் நம்மை பலவானாக, நம்மளை என்ன செய்யுது? வல்லமையுள்ளவராக, நம்மை ஒரு பலசாலியாக அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருந்து பாருங்களேன், வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு சனிக்கிழமை ஏன்னா அப்படியே இருந்து பாருங்க, அப்புறம் ஒரு நாள் இருந்து பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா சாத்தானை இலகுவாக நீங்க மேற்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஏற்ற உபவாசம் என்ன என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 58வது அதிகாரம் வசனம் 6 முதல் 7 அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணைல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவருக்கு ஏற்ற உபவாசம் என்ன? அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறது. உபவாசம் இருக்கின்ற பொழுது அக்கிரமம், பிசாசின் கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது, நுகத்தடியினுடைய பிணைல்கள் நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். பிசாசு கொண்டு வருகிற காரியம் என்ன? நுகத்தடி. சாபம் ஒரு நுகத்தடி, பாபம் ஒரு நுகத்தடி, என பாத்தீங்கன்னாக்க மரணம் ஒரு நுகத்தடி. இது எல்லாம் அந்த நுகத்தடிகளை முறித்து போடுவதற்கு ஜெபமும் உபவாசம் இதுதான் கர்த்தருக்கேற்ற உபவாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உபவாசத்தையும் ஜெபத்தையும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரோடு கூட இணைந்து, இயேசுவோடு கூட இணைந்து, ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய வல்லமைகளையும் வரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. இல்லை என்றால், ஜெபிக்காவிட்டால் மழையில் நனைந்த கோழியை போல துவண்டு போய் விடுவீங்க. பாருங்க, மழையில் நனைஞ்ச கோழி இப்படி இருக்கும், அப்படி நடுங்கி கொண்டு இருக்கும். புரியுங்களா? அப்ப நமக்குள்ள ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை வருகிறது. ஜெபிக்க ஜெபிக்க
பெரிய வல்லமை பெற்றுக் கொள்கிறோம். ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு என்ன வருகிறது? விசுவாசம் வருகிறது. ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு என்ன வருகிறது? பலவானா மாறுகிறோம். பெரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பலவானாய் மாற வேண்டும், வல்லமையுள்ளவர்களாய் மாற வேண்டும், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறான். அதற்கு நமக்கு உதவி செய்வது என்னது? உபவாசமும் ஜெபமுமாய் இருக்கிறது. அதனால் தான் தானியேல் 10வது அதிகாரம் வசனம் 12 தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். தானியேலுக்கு பதில் ஆண்டவருக்கே உபவாசம் இருந்தார் 21 நாட்கள். ஆண்டவர் சொன்னாரு, நான் உபவாசத்தில் இருந்தனால உனக்கு நான் பதில் கொடுக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஐயோ என் பிரச்சனை யார்கிட்ட சொல்லுவேன், எனக்கு என்ன தீர்வு? ஏசாப்பாட்டா சொல்லுங்க. அவர் கேட்பது மட்டுமல்ல, பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யணும்? ஜெபத்துக்கு வருகின்ற பொழுது எதிர்த்து நிற்கணும். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல ஜெபத்துல நின்று பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆனா ஜெபத்திலும் உபவாசத்தில் வருகின்ற பொழுது பிசாசே உனக்கு எதிர்த்து நான் நிற்கிறேன். வேத வசனம் யாக்கோபு 4வது அதிகாரம் 7 சொல்லப்பட்டது போல, ஜேம்ஸ் சாப்டர் 4:7 சொல்லப்பட்டது போல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் அவனை நீங்கள் எதிர்க்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தீங்கு பிரச்சனை வருகின்ற பொழுது தீங்கு நாளில் நீங்க பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 6வது அதிகாரம் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு நாள் அவன் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் சர்வாயுத வர்க்கத்தை, வியர் ஆர்மர் ஆஃப் காட் என்ன சர்வாயுத வர்க்கத்தை நீங்க என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, தாவீது கோலியாத்தை எதிர்த்து நின்றார். தாவீது கோலியாத்தினுடைய உருவத்தை பார்க்கல. ஏன்னா தாவீது என்ன செஞ்சாரு? கோலியாத்தை காட்டிலும் தனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை பார்த்தான். உலகத்தில் இருக்கிற கோலியாத்தே, உன்னை காட்டிலும் எனக்குள் இருக்கிற கர்த்தர் யெகோவா பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் என்ன செய்தாரு? இந்த விருத்த சேதனமான பெலிஸ்தன் எம்மாத்திரம், ஹல்லேலூயா, இவனை நான் கொன்று பட்சிகளுக்கு இவனை இரையாக போடுவேன் என்று சவால் விட்டார். ஹல்லேலூயா. செய்து முடித்தார் தாவீது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தார். இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா? நீங்க உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரையும் தான் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரே. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்று பார்க்கிறோமே. அந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அந்த தைரியத்தோடு போங்க. வெளியே போனால் எங்க போனால் ஒவ்வொரு நாளும் இயேசு என்னோடு இருக்கிறாருங்க. இயேசு என்னோடு இருக்கின்ற போது எந்த விபத்து என் மேல் அணுகாது, எந்த வியாதி வராது, எனக்கு விரோதமா யாரும் பேச முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்த இயேசு எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னை தைரியப்படுத்துகிறார் என்று, என்னோடு கூட வருகிறார் என்று நீ நினைத்து பாருங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். தேவன் உங்களோடு கூட பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மட்டுமல்ல, பரலோக தேவதூதர்கள் உங்களோடு கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவதூதர்கள் உங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு செல்வாங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உணர வேண்டும். ஹல்லேலூயா. அதை உணராம நீங்க தொடரண்டிங்க போல திருக்கூடாது. விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? கர்த்தர் என்னோடு இருக்காருங்க. என்னோடு பரலோக சேனை இருக்கிறது, தேவன் இருக்கிறார். பிசாசு அவன் விழுந்து போன ஒரு கூட்டம், அவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், பரலோக தேவர்கள் எனக்காக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப பிசாச நீங்க எதிர்த்து நிற்கணுங்க. இரண்டாவது, பலவானை நீங்கள் முந்தி கட்ட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மத்தேயு 12வது அதிகாரம் வசனம் 29 பலவானை முந்தி கட்டுங்கள், அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினேன் ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பலவானாகிய உலகத்தின் அதிபதியான பிசாசு அவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் ரத்தத்தினால பிசாசை நான் கட்டுகிறேன் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் சங்கீதம் 149வது அதிகாரம் வசனம் 7-8 அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேர் செலுத்தவும்
அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, பலவானை எப்படி கட்டுறதா? துதி, வாயில் கர்த்தரை உயர்த்துகிற துதியும் அவர்களுடைய கையில் இருபுறமும் என கருக்குள்ள பட்டயம். அப்ப சாத்தானை துரத்துவதற்கு நீங்க என்ன செய்யணும்னாக்க, பலவானை கட்டணும்னா கர்த்தரை துதிக்கணும். அதிகாலை எழுந்து துதிங்க, ஒவ்வொரு நாளும் துதிங்க. இந்நேரம் வெளியே போனாலும் சும்மா நீங்க பஸ்ல பயணம் செய்யறீங்களா, விமானத்துல, கார்ல, ட்ரெயின்ல போறீங்களா, கர்த்தரை துதித்து கொண்டே செல்லுங்க. செல்லும் போது அந்தகார வெள்ளமையில நீங்க என்ன செய்றீங்க? கட்டுறீங்க. துதி எடுக்க துதிக்க துதிக்க சாத்தான் ஓடுவான். ஹல்லேலூயா. ஃபாதர் சொல்லுவாரு, நான் கர்த்தரை லேசா துதித்தேன், கர்த்தர் என்னை எங்கோ உயரத்துல கொண்டு போய் விட்டார் என்று சொல்வார். ஹல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். இதாங்க ரகசியம். இதை கற்றுக்கொள்ளுங்க. குடும்பத்தில் துதி எடுங்க. குடும்பத்துல பிரச்சனைகளே அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை, கணவனுக்குள்ள மனைவி நேசிக்க, பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய அறிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். துதிச்சா அந்த குடும்பமே பரலோகம் போல இருக்குங்க, குட்டி பரலோகம் போல. அப்ப பலவானை முந்தி கட்டுவதற்கு துதி, கர்த்தரை வாயில் உயர்த்தும் துதியும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா வேத வசனம். இந்த வேத வசனம் எடுத்து தான் நீங்க யாரை என்ன செய்யணும்? பலவானை முந்தி கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பலவானை கட்டக்கூடிய கயிறு என்னன்னாக்கா, நீங்க துதியும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய பட்டயமாகிய கருக்குள்ள பட்டமாகிய வேத வசனம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் இயேசு என்ன சொன்னாரு? மத்தேயு 16:19, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ எதை கட்டுகிறதோ எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்தில் நீ எதை எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். கர்த்தர் நமக்கு அந்த பிலிவர்ஸ் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்துல இங்க பிசாசை கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா பரலோகத்துல என்ன செய்யணும்? அங்கே கட்டப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டாருங்க. பாருங்க, ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு கமிஷனர் இருப்பாங்க, அதாவது பாத்தீங்கன்னா அம்பாசிடர் இருப்பாங்க. இப்ப இந்திய தேசத்துல சிங்கப்பூருடைய ஹை கமிஷனர் இருப்பாரு. அவர் என்ன செய்வாரு? அந்த சிங்கப்பூருடைய ஹை கமிஷனர் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா தேசத்துக்கு போறவங்களுக்கு விசா கொடுப்பதற்கு அவர் என்ன செய்வாரு? அங்க அவர் விசா அப்ளை பண்றவங்களுக்கு அங்க அவர் என்ன பெர்மிட் கொடுப்பாரு. அதே போல சிங்கப்பூர் அரசாங்கத்தினுடைய பேச்சை இந்தியாவில் தெரியப்படுத்துவதற்கு அந்த ஹை கமிஷனருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அவர் அந்த காரியத்தை பேசினார் என்றால் அது சிங்கப்பூர் தேசமே அரசாங்கம் பேசியதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. அதனாலே தேவன் உங்களை பரலோகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பூமியில் வச்சிருக்கிறாரு. நீங்க எதை கட்டுறீங்களோ உங்க வாழ்க்கையில, ஆனா சமாதானத்தை கட்டொழித்து விட்டா கட்ட விடுறீங்க, பிசாசை கட்டினா கட்டப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. தரித்திரத்தை, வறுமையை, எல்லா மாமிசத்தின் கிரியைகளை கட்டி ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் கட்டொழித்து விடும்படியாய் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவானை நீங்க என்ன செய்யணும்? முந்தி கட்ட வேண்டும். அடுத்ததாக சாத்தானை கடிந்து கொள்ள வேண்டும். பார்க்கணும், யூதா 1:9 பிரதான தூதனாகிய மிகாவேல் சாத்தானை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மிகாவேல், மைக்கேல் என அந்த ஏஞ்சல்ஸ் சாத்தானை கடிந்து கொண்டானா. புரியுங்களா? யூதா 1:9 ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே பிசாசை நீங்க என்ன கடிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல இயேசு பாருங்க, மத்தேயு 16:23 எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று பிசாசை கடிந்து கொண்டார். இயேசுவின் நாமத்தில், இயேசு ரத்தத்தை பயன்படுத்தி பிசாசை கடிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 4:10 இயேசுவை பிசாசு சோதித்த பொழுது வனாந்தரத்தை அப்பாலே போ சாத்தானே என்று கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்கள் என்ன செய்யணும்னாக்க சாத்தானை துரத்தி விட வேண்டும். ஹல்லேலூயா. அசுத்தாவிகளை துரத்துவதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார் என்று மத்தேயு 10:1 பார்க்கிறோம். கர்த்தர் அந்த பிலிவர்ஸ் அத்தாரிட்டியை நீங்க பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லி மார்க் 16:17 சொல்லுகிறார். சத்துருடைய சகல அதிகாரம் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி லூக்கா 10:19 ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் யார்? உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் யாரு? தேவனுடைய பிள்ளை. இயேசு ஏற்றுக்கொண்ட பொழுது தேவனுடைய பிள்ளையா மாறுறீங்க. ஏன்னா அது மட்டுமல்ல, உங்களுக்கு தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறீங்க. பிதாவினுடைய எல்லா சொத்துக்களையும் சுதந்திரமா இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய எல்லா காரியங்களும் மட்டுமல்ல,
ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களால் என்ன செய்ய முடியும்? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ள முடியும், பிசாசுகளை கட்ட முடியும். ஹல்லேலூயா! அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நமக்கு ஜெயத்தை, வெற்றியை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதனால்தான் இயேசு பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் என்று மத்திய 6:33 பார்க்கிறோம். துரத்தினார் அதிகாரத்தோடு கூட. ஹல்லேலூயா! மார்க்கு 5:19 பிசாசு துரத்தப்பட்ட பின்பு லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்தவனாய் கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்தான். இயேசு பயன்படுத்தினார், பிசாச துரத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதனால் தான் யோவான் 14வது அதிகாரம் வசனம் 12 கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா! நீங்க இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா பெரிய காரியங்கள், அற்புதங்கள் நீங்க செய்ய முடியும். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பிசாசை மேற்கொள்வதற்கு ஒன்று வல்லமையுள்ள வார்த்தை எடுத்து பயன்படுத்தணும், இரண்டாவது இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தணும், மூன்றாவதாக உபவாசம் ஜெபத்தை பயன்படுத்த வேண்டும், நான்காவதாக ஆவியானவருடைய ஒத்தாசை. ஹல்லேலூயா! ஆவியான ஒத்தாசை, புரியுங்களா? ஏசாயா 59வது அதிகாரம் வசனம் 19 வெள்ளம் போல் சத்துரு வருகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் வசனம் 17 நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதனால்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்தினால்தான் இயேசு பிசாசு பிடித்தவர்களை எல்லாம் விடுதலை ஆக்கினார் என்று பார்க்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினதினாலே அப்போஸ்தலர் 10:38 படி இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! மத்தேயு 12வது அதிகாரம் 28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஹல்லேலூயா! நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியான ஒரு துணியோடு கூட பிசாசுகளை நீங்க என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் நமக்கு இந்த பூமியிலே, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் போராட்டத்தை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியான அபிஷேகம், ஆவியானவர் எங்கே உண்டோ அந்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா! அதனால்தான் சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், ஆவியானவர் என் மேல் இருப்பதினாலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14 படி அதனாலே தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 138 பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த சத்துருவை மேற்கொள்வதற்கு ஒன்று வல்லமையுள்ள வார்த்தை, இரண்டாவது இயேசுவின் ரத்தம், மூன்றாவது ஜெபம், உபவாசம், நான்காவதாக பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட அந்தகார வல்லமைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, குடும்பங்கள் மேல உங்களுடைய அபிஷேகத்தை இறக்குங்கப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்க. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார வல்லமைகளை நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தினாலே கட்டுகிறேன். இந்த குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன், மரண கட்டுகளை கட்டுகிறேன், ஜீவனை கட்டவிழ்த்து விடுகிறேன், தரித்திரத்தை கட்டுகிறேன், பொருளாதார செழிப்பை கட்டவிழ்த்து விடுகிறேன். ஆண்டவரே, பிசாசை கட்டி ஆண்டவரே, குடும்பங்களிலே தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டவிழ்த்து விடுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, உமக்காய் ஆண்டவரை சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.